ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபு கிரியேஷன்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா, ஹீலர் பாஸ்கர் இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 9 எபிசோட் வெற்றிகரமாக போயிருக்கு. அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறது 10வது எபிசோட். போன வாரம் உரையாடல், விதண்டாவாதம், நன்றி, இந்த மாதிரி டாபிக்லாம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருவக்கேலி, சட்டம், நியாயம், தர்மம், இந்த மாதிரி டாபிக்லாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMode e-shopping app. உருவக்கேலி, பாடி ஷேமிங், அடுத்தவர் உருவத்தை அல்லது நிறத்தை அல்லது இயலாமையை அல்லது உடல் குறைபாட்டை கேலி செய்யும் செயல் அநாகரிகமானது. குண்டு, ஒல்லி, மொண்டி, சொட்டை, மொட்டை, அனாதை, மலடி, விதவை, கருவாயா, கருமி, குட்டையன், கூன், கட்டையன், நெட்டையன், வளர்ந்தவன், மூக்கன், கோழி முட்டைக்கண், வெள்ளையன், கோலை, ஏழை, இதுபோன்று ஒருவரை கேலி செய்வது அநாகரிகமானது. சிலர் விளையாட்டாகத்தானே கேலி செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். விளையாட்டாக கூறினாலும் கண்டிப்பாக மனதை காயப்படுத்தும் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தமாசாக, விளையாட்டாக, ஜாலியாக, பொழுதுபோக்காக கூட இதுபோல் கேலி செய்யக்கூடாது. நாங்கள் யாரை கேலி செய்கிறோமோ அவர்களே சும்மாதான் இருக்கிறார்கள், அவர்களே ரசிக்கிறார்கள், அவர்களே சிரிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தவறு என்று எப்படி சொல்ல முடியும் என்று சிலர் கேட்கலாம். உண்மையில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வருத்தமாக, கவலையாக, கடுப்பாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் இவ்வாறு செய்யாதீர்கள் என்று பலமுறை சொல்லி பார்த்திருப்பார்கள். அவர்கள் சொல்வதற்கு மதிப்பு கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் கேலி பேசுவதால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சமாளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லது பழகிவிட்டார்கள் என்று கூட சொல்லலாம். கேலி செய்யும் நபர்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாது என்று முடிவு செய்து தனது மன கஷ்டத்தை சொல்வதை நிறுத்திவிட்டார்கள். வேறு வழி இல்லாமல் நீங்கள் கேலி செய்யும் பொழுது அதை அவர்கள் ரசிப்பது போல, சிரிப்பது போல, அதனால் பாதிக்காதது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக டிவி சேனல் நடத்தும் நிகழ்ச்சிகளில் இது அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது திரைப்படங்கள், ரேடியோ, நியூஸ் பேப்பர், டிவி நிகழ்ச்சி, நாடகம், விளம்பரம், நண்பர்கள், கல்லூரி, பள்ளி, குடும்பத்தில், அலுவலகத்தில் கூடி பேசுவது அதிகரித்து கொண்டே வருகிறது. இது தவறான மற்றும் அநாகரிகமான பழக்கம் என்பதை நாமும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும் அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தயவு செய்து இந்த கட்டுரையை விஜய் டிவியில் இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு அனுப்பி வையுங்கள். மனதில் அன்பு, பாசம், மரியாதை, மதிப்பு, அக்கறை போன்ற நல்ல எண்ணம் உள்ள மனிதர்களுக்கு அடுத்தவர்களை உருவக்கேலி பேசும் எண்ணம் வரவே வராது. உருவக்கேலி என்பது அநாகரிகம். சட்டம், நியாயம், தர்மம். சட்டம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஒரு நபரால் அல்லது குழுவினரால் பொதுமக்களுக்காக உருவாக்கப்படும் விதிமுறைகளாகும். பொதுவாக சட்டத்தை உருவாக்குவது வியாபாரிகள், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள், அரசர்கள், இலுமினாட்டிகள் ஆவார்கள். பொதுவாக சட்டம் என்பது பொதுமக்களுக்கும் நல்லவர்களுக்கும் சாதகமாக இல்லாமல் அரசர்களுக்கும், வியாபாரிகளுக்கும், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் சாதகமாக மட்டுமே இருக்கும். ஏனென்றால் உருவாக்குவதே அவர்கள்தானே. எனவே சட்டத்தை எல்லா நேரங்களிலும் மதிக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சட்டம் என்பது நியாயப்படி, தர்மப்படி இருக்காது. ரவி என்பவர் குமாரிடம் 10 லட்சம் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக கொடுத்து வைக்கிறார். தான் இறந்த பிறகு தனது 2 மகனுக்கும் தலா 5 லட்சம் கொடுக்க சொல்கிறார். ரவி இறந்து விடுகிறார். ரவி 10 லட்சம் கொடுத்த விஷயம் ரவி மற்றும் குமார் ஆகிய இருவரை தவிர உலகில் யாருக்கும் தெரியாது. சட்டப்படி இதற்கு ஆதாரம் இல்லாததால் குமார் என்பவர் ரவியின் மகன்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றத்திற்கு சென்றால் சட்டப்படி குமார் வெற்றியடைவார். நியாயப்படி 2 மகனுக்கும் தலா 5 லட்சம் கொடுக்க வேண்டும். ரவியின் மூத்த மகன் குடிகாரர், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் குடித்து அழித்து விடுவார். இளைய மகன் பொறுப்பாக வாழ்பவர். எனவே குமார் என்பவர் ரவியின் இளைய மகனுக்கு 10 லட்சம் கொடுத்தால் இது நியாயம். அல்லது இளைய மகனுக்கு 5 லட்சமும் மூத்த மகனின் மனைவி அல்லது குழந்தைகளிடம் மூத்த மகனுக்கு தெரியாமல் இரகசியமாக 5 லட்சமும் கொடுத்தால் இது தர்மம்.
குமார் இந்த விஷயத்தை மறைத்து 10 லட்சத்தை தானே வைத்து கொண்டால் இது அநியாயம், அதர்மம். எந்த இடத்தில் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், எந்த இடத்தில் நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும், எந்த இடத்தில் ஏதாவது ஒன்றை கடைபிடிக்க வேண்டும், எந்த இடத்தில் இரண்டையும் கடைபிடிக்க தேவையில்லை என்று தெளிவாக புரிந்து மாறி மாறி நடந்து கொள்ளும் அந்த தன்மைக்கு பெயர்தான் தர்மம். சூழ்நிலை, தேவை, முக்கியத்துவம் இவற்றை அடிப்படையாக கொண்டு சிறந்த முடிவெடுத்து செயல்படுவதுதான் தர்மம். சட்டம், நியாயம், தர்மம் இந்த மூன்றும் வேறு வேறு விஷயம் என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொண்டால் மட்டுமே வாழும் பொழுது தெளிவாக வாழ முடியும். சிலர் எல்லா இடங்களிலும் சட்டப்படி வாழ்வார்கள், சிலர் எல்லா இடங்களிலும் நியாயத்தை பார்ப்பார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் தர்மத்தை தான் பார்க்க வேண்டும். கொலை செய்யக்கூடாது என்பது சட்டம். தீவிரவாதியை கொலை செய்யவில்லை என்றால் அவர் பலரை கொன்று விடுவார். இந்த இடத்தில் அவனை கொலை செய்தால்தான் நல்லது என்று முடிவு எடுத்து சட்டத்தை மீறி கொலை செய்வதுதான் தர்மம். திருடுவது சட்டப்படி குற்றம், ஆனால் திருடனிடம் திருடுவது தர்மம். கொலை செய்வது சட்டப்படி குற்றம், ஆனால் கொலைகாரனை கொல்வது தர்மம். எப்பொழுதுமே நல்லவராக வாழ்ந்தால் நல்ல பெயர் கிடைக்கும், ஆனால் பல துன்பங்கள் வரும். ஏனென்றால் நல்லவர்கள் எப்பொழுதுமே சட்டப்படி அல்லது நியாயப்படி மட்டுமே வாழ்கிறார்கள். எப்பொழுதுமே கெட்டவனாக வாழ்வது தவறு. கெட்டவர்கள் சட்டத்தை, நியாயத்தை மதிப்பதே கிடையாது. நல்லவனுக்கு நல்லவனாக, கெட்டவனுக்கு கெட்டவனாக வாழ்வதுதான் தர்மம். தர்மத்தை புரிந்து கொள்ள சில உதாரணங்கள் போதாது, பல உதாரணங்களை கூறித்தான் புரிய வைக்க முடியும். தர்மத்தின்படி வாழ்வதுதான் மிக மிக சிறப்பு. மாஸ்க், முகக்கவசம் கட்டாயம், தடுப்பூசி கட்டாயம், வீட்டில் குழந்தை பெற தடை ஆகியவை சட்டம். மாஸ்க் பயன்படுத்தினால் ஒரே காற்று திரும்ப திரும்ப நுரையீரலுக்குள் சென்று பல்வேறு நோய்கள் வரும். சட்டப்படி மாஸ்க் அணிய வேண்டும், நியாயப்படி மாஸ்க் அணிய தேவையில்லை. தர்மப்படி குணா மாஸ்க் அணியாமல் வாழ்கிறார். அரசாங்க அதிகாரிகள் சோதனை செய்யும் இடத்தில் மட்டும் மாஸ்க் அணிந்து கொள்கிறார். யாரும் இல்லாத நேரத்தில் கழட்டி விடுகிறார். இதுதான் குணாவின் தர்மம். தீனா என்பவர் எப்பொழுதுமே மாஸ்க் அணியாமல் எல்லா இடங்களிலும் சண்டை செய்கிறார். நியாயத்திற்காக போராடுகிறார், உண்மையை புரிய வைக்கிறார். இது தீனாவின் தர்மம். குணாவின் தர்மம் தீனாவுக்கு தவறு என்று தோன்றும், தீனாவின் தர்மம் குணாவுக்கு தவறு என்று தோன்றும். தடுப்பூசி கட்டாயம் என்பது சட்டம். நியாயமாக தடுப்பூசி கெட்டது, எனவே போடக்கூடாது, தேவையில்லை. மீனா தடுப்பூசி போடாமலேயே போட்டதாக சான்றிதழ் வாங்கி கொள்கிறார். இது மீனாவின் தர்மம். ராதா தடுப்பூசி போட மாட்டேன், அது கெட்டது என்று கூறி வாதம் செய்து தடுப்பூசி போடாமல் வாழ்கிறார். இது ராதாவின் தர்மம். தர்மம் என்பது அவரவர் எடுக்கும் சிறந்த முடிவு. சில நேரங்களில் சட்டத்தை மதிக்காது. தர்மம் சில நேரங்களில் நியாயப்படி இருக்கும், சில இடங்களில் நியாயப்படி இருக்காது. தர்மம் சில நேரங்களில் சட்டப்படியும் இருக்காது, நியாயப்படியும் இருக்காது. தர்மத்தை புரிந்து கொள்ள தனி மூளை வேண்டும். புரிந்தால் நீங்கள் வல்லவர். தர்மப்படி வாழ்பவர்கள் தான் செய்யும் செயலில் தெளிவாக இருப்பார்கள். குழப்பமே வராது. அடுத்தவர்கள் விமர்சனம் பாதிக்காது. கில்ட்டி இருக்காது. மிக தெளிவாக இருப்பார்கள். யாராலும் குழப்ப முடியாது. நம் எண்ணத்தோடு, நல்ல பண்புகளோடு சிறந்த முடிவு எடுப்பது தர்மம். கெட்ட எண்ணத்தோடு, கெட்ட பண்புகளோடு முடிவெடுப்பது தர்மம் அல்ல. சட்டப்படி வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்வது தவறு. வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மனித உரிமை மீறல். நியாயப்படி வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அரசாங்கமும் சட்டமும் எப்பொழுதும் நியாயம் பக்கமே இருப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக சட்டத்தை, அரசாங்க அதிகாரியை திறமையாக ஏமாற்றுவது தர்மம். அதாவது தேவைப்பட்டால் தர்மத்திற்காக பொய் சொல்லலாம், கொலை செய்யலாம், திருடலாம், ஏமாற்றலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பொய்மையும் வாய்மையிடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனில். தர்மத்தை நமக்கு பள்ளியில், கல்லூரியில் ஆசிரியர்கள், மதபோதகர்கள், நமது பெற்றோர்கள், ஊடகங்கள் யாருமே கற்றுக் கொடுப்பதில்லை. அந்த காலத்தில் நியாயமான குருநாதர்கள் மட்டுமே தர்மத்தை கற்றுக் கொடுத்தார்கள். தர்மம் புரியாததால் நல்லவர்கள் தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தர்மத்தை புரிய வைத்தால் நல்லவர்கள் வெற்றியடைவார்கள். தர்மத்தின்படி வாழும் நபர்களால் மட்டுமே நல்ல காரியத்தை பல வருடமாக பல தடைகளை தாண்டி செய்ய முடியும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது பழமொழி. நியாயத்தின் வாழ்வுதனை சட்டம் கவ்வும், தர்மம் சட்டத்தை வெல்லும் என்பதுதான் புதுமொழி. இருவரும் ஜெயிக்கணும் என்பதே வாழ்க்கை விளையாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அனுமதி, கட்டளை, உத்தரவு இந்த மாதிரி நிறைய டாபிக் பார்க்க இருக்கிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து எல்லா வீடியோவும் பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.